நல்லா ஜாலியாக இருக்குது. கம்பெனிக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டே உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரமாக உள்ளே ஒன்றும் ஆகலைங்க. இப்போ தாங்க வார்னிங் கொடுத்து அசம்பிளிக்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஏன்னா இது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்கா. ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னால் தெரியும்ல, என்னது 24/7. இது கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியாது. இதை திருப்பி வந்து பிக் பாஸ் இவங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். இவ்வளோ பெரிய டாஸ்க்கை வச்சுட்டு வந்த முதல் 3 ப்ரோமோ பார்த்தீங்களா? டிஸ்னி ப்ளஸ்லேயும் சரி இதுலேயும் சரி வந்திருக்க ப்ரோமோ பார்த்தீங்களா? ஒன்று வந்து ப்ரொமோஷனுக்காக உள்ளே வரக்கூடிய கீர்த்தி சுரேஷ், 2 பாரு புலம்பல், காதல் கண்டென்ட்டு. யாரா இந்த சீசன் எல்லாம் சீசன் 9 இந்த மாதிரி ஒரு காதல் கண்டென்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. கன்றாவி. சரி, எப்போ ஆரம்பிப்பீங்க டாஸ்க்கு? நல்ல வேலை எனக்கு காய்ச்சலாக இருந்தனால நான் படுத்துக்கிட்டே இதை பார்த்தேன். வெளியே ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் அப்படின்றதுனால வந்து அப்பப்போ வந்து எடுத்து இதை பார்க்குறவங்க நிலைமை நினச்சி பார்த்துருக்கீங்களாடா நீங்கள்? சரி, ரெசிடென்ஷியல் ஸ்கூலுன்னு சொல்கிறீங்க, 24/7 டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிப்பாட்டாமல் இருப்பீங்களா நைட்டு? பார்ப்போமா என்ன தெரியுமா நடக்குது மக்களே? இவங்களுக்குள்ள பேசிக்காக எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறவங்க வந்து நடிக்கிறாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போ உண்மையான வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி உறவோ எதுவுமே உள்ள இல்லை மக்களே. இந்த மாதிரி டாஸ்கில் எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் இதாகும் தெரியுமா? சின்ன குழந்தைய போட்டால் ரொம்ப இவங்க உயிர் எடுத்துருவாங்க அப்படின்றனால ஒரு மெச்சோர்டான ஆட்களை தான் போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க ட்ரெஸ்ஸு போட்டு வந்து இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? வாஷ்ரூம் போகணும் மேடம், பிஞ்சு போயிடும். எல்லாம் ஓவர் ஆக்ஷன். என்ன பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு? திங்கள் போச்சு, செவ்வாயும் போச்சு, நாளைக்கு புதன். அறுத்து தள்ளிடுவாங்க. 10 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 பேரை வச்சு என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் ஃபன் பண்ண போகிறாங்கன்றது தெரில. இதுவும் ஃபன் டாஸ்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ தூரம் வந்து இவங்க இது ஃபன் டாஸ்க்காக விளையாட போகிறாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில மக்களே. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஹாஸ்டலுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன், எஃப்ஜே அண்ட் பாரு இவங்க 2 பேர்த்தோடைய விளையாட்டை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அது அப்படி இருக்க போகிறதில்ல. முதல் நாள் வேணால் அப்படி இருக்கும். 2ஆவது நாள், ஏன்னா பாருவை பொறுத்தளவுக்கு ஒரு சர்ட்டனாக ஒரு ஏரியாக்குள்ளே மட்டும், அவங்களோட ஏரியாக்குள்ளே மட்டும் பாருவால் விளையாட முடியாது. பாருவால் அப்படி இருக்க முடியாது. மற்றவனை கெடுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ ஆப்வியஸாக இப்போ நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, என்னோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்களா இல்லை வந்து உடச்சி நான் அப்படி இல்லைடான்னு ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, பாரு ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த டாஸ்கையும் கெடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது என்னன்னு பார்க்குறதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.